சோஷியல் மீடியாக்கள் நம் பேசுவதை ஒட்டு கேட்பதில் எந்தெந்த ஆப் உள்ளது? வரிசைப்படி: முதலாவதாக ஃபேஸ்புக், இரண்டாவதாக இன்ஸ்டாகிராம், மூன்றாவதாக டிக்டாக், நான்காவதாக வாட்ஸ்அப், ஐந்தாவதாக கூகுள் ஆப் கூகுள் அசிஸ்டண்ட், ஆறாவதாக அமேசான் அலெக்சா, ஏழாவதாக ஸ்னாப்சாட், எட்டாவதாக டெலிகிராம், ஒன்பதாவதாக ஜூம் அண்ட் கூகுள் மீட் மைக்ரோசாஃப்ட் டீம், பத்தாவதாக ஸ்பாட்டிஃபை அண்ட் ஷசாம். சோஷியல் மீடியா மற்றும் பிற செயலிகள் பயன்பாட்டிற்காக மைக்ரோஃபோனை கேட்கலாம், ஆனால் அவை எப்போதும் ஒட்டு கேட்பதில்லை என கூறுகிறது. மைக்ரோஃபோனை அணுகக்கூடிய செயலிகள்: முதலாவதாக சமூக ஊடக பயன்பாடுகள்: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசேஞ்சர், டிக்டாக், ஸ்னாப்சாட். இரண்டாவதாக வலைதள தேடுபொறி மற்றும் உதவியாளர்கள்: கூகுள் ஆப் அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட், ஆப்பிள் சிரி, அமேசான் அலெக்சா, மைக்ரோசாஃப்ட் கார்டானா. மூன்றாவதாக வீடியோ மற்றும் ஒளித்தொடர்பு செயலிகள்: ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், கூகுள் மீட், ஸ்கைப், கிளப்ஹவுஸ். நான்காவதாக பிற பிரபல செயலிகள்: டெலிகிராம், ட்விட்டர் எக்ஸ் ஸ்பேஸ், யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பாட்டிஃபை வாய்ஸ் கண்ட்ரோல் எனபிள், ஷசாம் இசை அடையாளம் காண. மைக்ரோஃபோனை மறைமுகமாக பயன்படுத்தக்கூடியவை: சில விளம்பரத்தள செய்திகள், வீடியோ எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவு செயலிகள், ஏஐ மற்றும் மொபைல் விளையாட்டுகள். எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்? அனுமதிகளை சரிபார்க்க செட்டிங் ஆப் பர்மிஷன் டு மைக்ரோஃபோன். பின்னணி பயன்பாட்டை கட்டுப்படுத்த அன்இன்ஸ்டால் ஆர் டிசபிள் அன்னெசரி ஆப்ஸ். மைக்ரோஃபோன் அணுகலை அனுமதிக்க மறுக்க அலோ ஒன்லி வென் யூசிங் த ஆப். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவை இதுபோன்ற ஒட்டு கேட்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற தொடர்ந்து வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.